சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னையில் போராட்டம், ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டவர்கள் அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு போலீஸ் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேலை என்பது நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தமிழக அரசு செய்து தரவில்லை. திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்கிறோம். அவர்தான் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்திருந்தார். அதனை நம்பி நாங்கள் ஓட்டுக்களை செலுத்தினோம். ஆனால் இப்பொழுது போலீஸை வைத்து எங்களை நடு இரவில் கைது செய்வது சரியா என்று தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் புரிய வைத்துவிட்டது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமையும் என்றும் தூய்மை பணியாளர்கள் கூறியுள்ளனர். எங்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது நிச்சயமாக நிரந்தரம் இல்லை என்றால் தமிழகம் சுற்றமாக இருக்குமா? சுத்தம் என்பது எங்களால் தான் என்பதை நாங்கள் பெருமையாக கூறவில்லை. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டால் அதில் ஒட்டுமொத்த நாங்கள் ஓட்டு செலுத்தியதற்கு பயனாக அமையும். எங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் அரியணையில் அமர்த்தினோமே தவிர நீங்கள் எங்களை கைது செய்வதற்கு நாங்கள் உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் நடு இரவு 1:30 மணி அளவில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளனர். இரவோடு இரவாக நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கலைத்து சிலரை கைதும் செய்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது மக்களுக்கு சரியாகத்தான் இருக்கிறதா? போராட்டம் நடத்தப்படுவது தமிழகத்தில் தவறானதுதான். ஆனால் அந்த போராட்டம் மக்களின் நலனா குறிக்கிறதா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்பதை முதலில் தெளிவு செய்ய வேண்டும் என்றும், தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு எதிராகவும் ஸ்டாலின் அவர்கள் இனியும் முதல்வராக பொறுப்பேற்க மாட்டார், சென்னையில் அடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அதற்கு பிறகு நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையுமா? தூய்மை பணியாளர்களது போராட்டம் சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.